இந்த வீடியோ பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரு யூகேஜி குழந்தைக்கு நடந்த அந்த கொடுமையை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆஸ் அ பேரண்டா இப்படிப்பட்ட விபரீதங்கள்ல இருந்து உங்க குழந்தைய நீங்க பாதுகாக்க நீங்க பண்ண வேண்டிய 5 விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1, உங்க குழந்தைகிட்ட ஃப்ரெண்ட்லியா இருங்க. ஸ்கூல்ல என்ன நடந்தாலும் எங்க கிட்ட வந்து தைரியமா சொல்லு அப்படின்ற நம்பிக்கையை உங்க குழந்தைக்கு கொடுங்க. நம்பர் 2, டெய்லியுமே குழந்தை ஸ்கூல்ல இருந்து ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே கேஷுவலா வந்து இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது அப்படின்றத கேட்க ஆரம்பிங்க. வீட்டுல சொல்லலாமா வேணாமா அப்படின்னு தயங்குற குழந்தை கூட ஓபன் அப் ஆவாங்க. நம்பர் 3, நல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த குழந்தை திடீர்னு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அழுதாலோ இல்லனா எப்பயுமே ரொம்ப டல்லாவே இருக்காங்க அப்படின்னாலோ உடனே அதை கவனிங்க. நம்பர் 4, உங்க குழந்தை ரொம்ப சென்சிட்டிவ் ஆர் பயந்த சுபாவமா இருக்காங்க இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா முன்னாடியே அவங்க படிக்கிற ஸ்கூல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நம்பர் 5, முக்கியமா பெரிய ஸ்கூல்ல என் குழந்தைய படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற ஸ்கூல்ல உங்க குழந்தைய சேர்த்து காலையில அவங்கள தூங்க விடாம வேன்ல ரொம்ப நேரம் டிராவல் பண்ண வச்சு அவங்கள பிசிக்கலி மென்டலி டயர்ட் ஆக்கிடாதீங்க. உங்க குழந்தை ஹாப்பியா ஸ்கூலுக்கு போயிட்டு பீஸ்ஃபுல்லா எங்க படிக்கிறாங்களோ அந்த ஸ்கூல்ல உங்க குழந்தைய படிக்க வைங்க. 90s கிட்ஸ் நாம வாங்காத அடியா, அடிச்சாதான் குழந்தை படிக்கும் இப்படின்ற கான்செப்ட் ரொம்பவே தப்புங்க. மேபி நம்ம காலத்திலயும் கூட இது மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கலாம். பட் அப்ப வந்து சிசிடிவி இல்ல, சோஷியல் மீடியா எக்ஸ்போஷர் இல்லன்றதுனால அந்த விஷயங்கள் வெளியே வராம கூட இருந்திருக்கலாம். சோ மொத்தத்துல டீச்சர்ஸா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, குழந்தைங்க கிட்ட ஸ்ட்ரிக்ட்லி நோ வயலன்ஸ். இந்த வீடியோவை மறக்காம குழந்தைங்களை வச்சிருக்கிற பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி கிட்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு ஆரிராரோ கேரை ஃபாலோ பண்ணிக்கோங்க.